என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் இன்று உன் கண்ணில் நான் படவில்லை. என் குழந்தையே, நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த 4 பெண்களில் ஒருவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து வருகின்றார்கள். ஆனால் இவர்கள் நன்மையை செய்வதும் அல்லது உன்னை விட்டு சென்று விடுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, பல நாட்களாகவே சில பெண்களினுடைய நடவடிக்கைகளை காணும் பொழுது தவறே செய்யாத உனக்கு தவறு செய்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அம்மா சொல்வது உண்மையா? என் குழந்தையே, ஒருவர் நம்மை பார்த்து ஏதாவது தேவையில்லாது முணுமுணுத்தாலும், அவர்களுக்குள்ளேயே கிசுகிசுவென்று பேசிக்கொண்டிருந்தாலும் அது என் பிள்ளைக்கு உடனே என்னவாக தோன்றுகின்றது? நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ, நம்மை பற்றிதான் இவர்கள் பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றிவிடுகின்றது. எந்த தவறுமே செய்யாத என் குழந்தை, மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை கேட்டு நாம் செய்த தவறைத்தான் இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்கின்ற மனநிலைக்கு வந்து விடுகின்றாய். அது மட்டுமல்ல, என்றோ செய்த விஷயங்கள், என்றோ இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் என்று இதையெல்லாமும் நீ நோண்டி துருவி பார்க்க தொடங்கி விடுகின்றாய். ஏதோ ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடக்கிறது என்பது என் பிள்ளைக்கு தெரிய வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால், நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால், நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற அத்தனையும் என்னவென்று புரிந்துவிடும். நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தக்கூடிய விடியல். உன்னை பார்த்து முணுமுணுத்தவர்களும், உன்னை பார்த்து தவறாக பேசியவர்களும், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டவர்களும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இல்லை. நீயாகத்தான் இவர்களை உருவாக்கி இருக்கின்றாய். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் கொண்டு ஒருவர் நம்மை தேடி வரும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? இந்த இடத்தில் உனக்கான வெற்றியை பெற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? எதையும் விட்டு விடாதே. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் தாயானவள் சொன்னது போல, நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய இந்த 4 பெண்களை யாரென்று தெரிந்து கொண்டால், அதில் யாரிடத்தில் உதவியை கேட்க வேண்டும் என்பது தானாகவே உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, சரியான நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வராகி உன் கண்ணில் படுவேன். காரணத்தோடு உன் முன்னால் தோன்றுவேன். தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீக்குவேன். தேவையான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எந்த ஒரு உறவிலும் சரி, தன்னை நிரூபிக்க வேண்டி வந்தால் மௌனமாக விலகிவிட வேண்டும். ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன் பெயரோ மரியாதையோ அல்ல, நீ செலுத்திய உன்னுடைய உண்மையான அன்பு. உன்னுடைய உண்மையான அன்புக்கு இதுபோன்று எல்லாம் நடக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எக்காரணம் கொண்டும் தேவையில்லாமல் இதையெல்லாம் யோசித்து நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்க கூடாது. யாருக்கும் தன்னை நிரூபித்து ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற கட்டாயம் வரும்பொழுது என் பிள்ளை, நீ அப்பொழுதுதான் விழித்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பாடத்தை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது மரங்களை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் நீயும் இந்த வாழ்க்கையில் எது உன்னை விட்டு சென்றாலும், எதை நீ இழந்தாலும் நிச்சயமாக அதனை மீண்டும் மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லா திறமைகளும் உனக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதையுமே நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து
இந்த சந்தோஷம் உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒரே ஒரு நாள் அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்ந்து பார். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, உன்னுடைய மனதை பொறுத்துதான் உன் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நிலையில் இருந்தாலும் அதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ எண்ணினாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்துவிடும். நீ யோசிப்பது நல்ல விஷயத்தை பற்றியதா அல்லது கெட்ட விஷயத்தை பற்றியதா என்பதை பற்றி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் தனக்கான உண்மைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமல்லவா? தான் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் அமைய வேண்டுமல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதும் நீ இழந்ததை எண்ணி வருத்தப்படாதே. நேரம் கிடைத்தால் சற்று யோசித்து பார். உனக்கான சில நேரங்கள் இருக்கிறது என்பதனை. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக யாரிடத்திலும் பணத்திற்காக ஆசைப்பட்டு பழகியது கிடையாது. பாசம் என்ற ஒன்றை அவர்களிடத்தில் எதிர்பார்த்து கடைசியில் அந்த பாசம் கூட கிடைக்காமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டிருக்கின்றாய். அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் அல்லவா? இந்த சூழ்நிலையை உணர்ந்து தேவையில்லாது உன் வாழ்க்கையில் தலையிடுகின்றவர்களை என் பிள்ளை நீ விட்டு விலகிவிடு. வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகிறது. அதனால் எதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதுமே உனக்கு நான் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் உனக்கான ஒரு உண்மைகளை நான் எடுத்து தருவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை பிடிக்கும் என்று நீ நினைத்துவிடக்கூடாது. இன்று உன்னை பிடிக்கின்றவர்களுக்கு நாளை உன்னை பிடிக்காமல் போகலாம். இன்று உன்னை பிடிக்காது போனவர்களுக்கு உன்னுடைய உண்மையான குணமறிந்து நாளை பிடித்தும் போகலாம். அதனால் நேரமும் காலமும் மாறும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி மாறப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அல்லவா? என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கடைசி அத்தியாயமானது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நீ தாங்கிக் கொள்வாயல்லவா? ஆறுதல் கூற எப்பொழுதும் உன் அருகில் உனக்காக தெய்வம் இருக்கிறது. ஆறாத காயத்திற்கும் தீராத கவலைக்கும் எனக்கு தெய்வம் இருக்கிறது. தெய்வத்தின் வார்த்தைகள் போதும், நான் ஆறுதல் அடைந்து விடுவேன் என்று சொல்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக நான் எந்நாளும் உன்னை தேடி வருவது இதற்காகத்தான். உன் மனதிற்குள் தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்து வெளியே தள்ளுவதற்காகத்தான். நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும். எப்பொழுது யார் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ இல்லாது போனால் மட்டும்தான் உன் அருமை என்னவென்று தெரியும். இவர்களை எல்லாம் விட்டு ஒதுங்கிவிட நீ பழகிக்கொள். இவர்களை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே நீ உண்மையாக இரு. யார் உனக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் என் குழந்தை நீ ஏமாற்றி விடாதே. ஏமாற்றம் என்ற ஒன்றை எப்படி உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையோ அதுபோலத்தான் மற்றவர்களுக்கும் ஒருபோதும் அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். எந்த நிலையிலும் யாருக்கும் அதை நீ கொடுத்து விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற எந்த ஒரு தவறுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு
மிக பெரிய ஏமாற்றத்தை எதிர்காலத்தில் கொடுக்கும். இன்று வேண்டுமானால் இதுவெல்லாம் உனக்கு பெரிதாக இல்லாமல் போகலாம். நாளை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி என் குழந்தை நிச்சயமாக நீ வேதனைப்படுவாய். கடவுளுக்கு பயப்பட தேவை கிடையாது. ஆனால் கர்ம வினைகளுக்கு நீ பயந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கடவுள் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை மன்னித்து விடுவார். ஆனால் உன்னுடைய கர்ம வினைகள் ஒவ்வொன்றும் உனக்கு வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் அல்லவா? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய 4 பெண்களின் பெயரை சொல்கின்றேன். இதில் யாருடைய உதவி உனக்கு வேண்டும் என்று எனக்கு நீ பதிவிட வேண்டும். நான் சொல்கின்ற பெயரில் ஒரு பெயரை நீ எனக்கு சொல்லிவிடு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் சரியாக உன் வசமாக தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, முதலாவதாக நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வரக்கூடியவர் லக்ஷ்மி தாயானவள். என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற பண தேவைகள் உன் வாழ்க்கையில் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டும் என்று சொல்லி லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகின்றாள். இரண்டாவதாக நாளைய தினம் உன் இல்லம் தேடி வரப்போவது அந்த பத்ரகாளி. உன் வீட்டிற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு துரோகத்தை வேறறுக்க வருகின்றாள். இவளினுடைய ஆவேச ஆட்டமானது நிச்சயமாக நாளை உன் வீட்டில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த பிரித்யங்கரா தேவி. பிரித்யங்கரா தாயானவள் அவ்வளவு சுலபமாக யாரையும் விட்டுவிட மாட்டாள். தன் முன்னால் ஒரு தவறு செய்து விட்ட பிறகு ஒன்றும் தெரியாதது போல ஒருபோதும் நடந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றும் தெரியாதது போல நாம் தள்ளிவிட்டு விட முடியாது. உனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் தெய்வம் அறிந்து வைத்திருக்கிறதல்லவா? அப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தீய விஷயத்தை பிரித்யங்கரா தேவி உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப் போகிறாள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான்காவதாக உன் இல்லத்திற்கு வரக்கூடிய அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதுபோலத்தான் இந்த தெய்வமும் உன் வாழ்க்கையில் தினம் தினம் உனக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட தெய்வம் உன் வராகி நான் அல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வரவிருக்கின்ற லக்ஷ்மி தாயானவள் அடுத்ததாக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு நல்லதை செய்ய போகின்ற காளி தேவியையும் பிரித்யங்கரா தேவியையும் இந்த வராகி தேவியையும் நிச்சயமாக என் குழந்தை நீ உள்ளே அழைத்து விட்டால் அது போதும். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த 4 பேரில் யாருடைய உதவி உனக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை நாளைய விடியலில் கண் விழித்ததும் நீ அழைத்து பார். லக்ஷ்மி தாயானவள் வருகிறாள் என்றால் நிச்சயமாக உன்னுடைய பண கஷ்டங்கள் அத்தனையுமே நீங்கிவிடும். என் குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா? இவர்கள் எல்லோரும் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இல்லம் தெளித்து கோலமிடும் பொழுது பச்சை கற்பூரத்தை நிச்சயமாக கலந்து தெளிக்க வேண்டும். அதுபோல உன் இல்லத்தின் வாசலில் வைக்கின்ற கோலத்தில் நடுவில் நீ மஞ்சளும் குங்குமமும் பொட்டும் வைக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த 4 பெண் தெய்வங்களும் உன் இல்லத்தை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள். இவர்கள் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி தந்து விடுவார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பல இருக்கின்றது.
இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் சந்தோஷங்கள் தொடர வேண்டி இருக்கின்றது. நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா, நிச்சயமாக நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.